ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம பிக் மாமாஸ் லூட்டி சமையலில் செய்ய போகிற சமையல் என்னன்னா எக் ரைஸ், முட்டை சாதம். ஓகே, இந்த முட்டை சாதம் ரொம்ப சிம்பிளாக வித்தின் 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். எப்படி செய்யுது நான் சொல்லித்தரேன். இது மட்டும் பசங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடனே கடை பிளேட்டை ஃபினிஷ் பண்ணும். அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ டெலிஷியஸான ஃபுட் இது. சரி, இன்னைக்கு இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றலாம். இது ஃப்ரைட் ரைஸ்ன்றதுனால நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கருவேப்பிலை போட்டுறேன், நல்ல வாசமாக இருக்கும். அப்புறம் நான் இந்த எக்ஸ் எல்லாம் உடச்சி அதில் ஊற்ற போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்கெல்லாம் ஊற்றிருக்கிறேன். ஸோ கொஞ்சம் லைட்டாக கீழே வந்து ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் இதில் சிட்டிகை மஞ்சத்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், அது இதில் போட்டுறேன். போட்டு இப்போ நம்ம நல்லா கிளறணும். பார்த்தீங்கன்னா ஆம்லேட் மாதிரி கீழே இருக்குது. நம்ம ஃபுல்லாக உடச்சி விடணும். உடச்சி விட்டு பீஸ் ஆகணும். இப்போ இதுலேருந்து ரைஸுக்கு தகுந்த மாதிரி சால்ட் நான் போட்டுறேன். நல்லா இந்த மாதிரி குத்தி விடணும், சின்ன சின்ன பீஸஸும். இப்போ கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையை போட்டுட்டு நான் தம் பண்ணிடுவேன், ஆஃப் பண்ணிடுவேன். மெயின் என்னன்னா இதில் வெறும் சில்லி பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது. இது நான் யூஸ் பண்ணுறது ஆச்சி மிக்ஸ்டு மிளகாத்தூள். அந்த சில்லி பவுடரில் தான் இது நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு. இதோங்க நம்ம முட்டை ரைஸ்க்கான பதார்த்தம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ரைஸில் கலந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, சடா, எக் ரைஸ் ரெடி. இப்போ இருக்க காலகட்டத்தில் காலையில் பசங்க வந்து லேட் ஆகிடுச்சு, சீக்கிரம் கிளம்பணும்னு நினைக்கிறாங்க. பேரண்ட்ஸ் வேலைக்கு போகிற பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, சீக்கிரமாக அதாவதியாக செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சிம்பிளாக எக் ரைஸ் பண்ணலாம். மேகி, சவுமீன் அந்த மாதிரிலாம் மார்னிங் கொடுக்குறத விட இது ரொம்ப பெஸ்ட், ரொம்ப ஹெல்த்தியும் கூட ப்ரோட்டீன் எல்லா விஷயமும் கிடைக்கும். ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் வெரி டேஸ்டி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. பிக் மாமாஸ் லூட்டி சமையல் செய்கிற ஒவ்வொரு டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்ய. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் போடுங்க மறக்காமல். ஓகே, மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். Bye bye. Have a great day to all.